தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் தான் மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவா வந்தார். அதை நீங்க உணர்ந்து அதை விசுவாசிச்சாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். உங்க பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதை தான் இன்னைக்கு வசன ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் இன்னொரு வசனம் தான். தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் என்னைக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் ஒருவர் தான். அவர் தான் தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க பிதான்னு சொல்றது, குமாரன் சொல்றது எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்றத இன்னைக்கு நிறைய வசன ஆதாரங்களோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 வீடியோல நம்ம இதை தான் நம்ம பார்க்குறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அதே சமயத்துல பரலோகத்துல இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. மேல இருந்தது, மேலேருந்து இறங்கி வந்தது, இப்ப பூமியில இருக்கிறது எல்லாமே ஒருத்தர் தான் அப்படின்றதுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு வசன ஆதாரம். இது உண்மையிலே பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, வேத புரட்டுக்களை உடை தெரியக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள ஒரு வசனம் அது. திரித்துவம் பேசக்கூடியவங்க இந்த வசனத்துக்கு எதிராக எதையுமே சொல்ல முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6லேருந்து 7வது வசனத்தை பாருங்க. அவர் அவருடைய சீஷர்களிடத்துல பேசுறப்ப இது நடக்குது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் இல்லாம யாராலையும் பிதா கிட்ட வர முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என் பிதாவையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அதாவது இப்ப நம்மளோட அப்பாவோட சாயல்ல நம்ம அப்படியே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டயாவது நம்ம அவரை பத்தி பேசுறப்ப என்ன சொல்லுவோம்? நீங்க என்ன பார்த்தா எங்க அப்பாவை பார்த்த மாதிரின்னு சொல்லுவோம். எங்க அப்பா போல நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். அதுக்காக நீங்க என்ன பார்த்துட்டீங்கல்ல, எங்க அப்பாவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இங்க எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். பிதா யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யாருன்றது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா பிதா யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அதோட அர்த்தம். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனமே பாருங்க, 8வது வசனத்துல. உடனே பிலிப்புக்கு பயங்கரமான ஒரு டவுட். உடனே அவர் என்ன சொல்றாரு? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அவருக்கு அது சரியா விளங்கிக்கல. நம்ம முன்னாடி இருந்தது போல 3 பேரு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. அவர் திரும்ப கேட்கிறார் பாருங்க. ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிலிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனமே யோவான் 14ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்திலேயே அப்படியே இருக்கு பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நல்லா தெளிவா படிங்க. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? தான் தான் பிதான்றத பகிரங்கமா இங்க ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்துல பாருங்க. உபாகமம் 4:39. இது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னது. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. தேவன் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தரே தேவன், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்றத சொல்றார். தன்னுடைய வாயாலே அவர் சொல்றார். அவர்தான் தேவன், வேறொருவர் இல்லைன்றார்.
இது ஏசாயாலயும் பாருங்க. இது நெறைய இடத்துல இந்த வசனங்கள் இந்த மாரியான வசனங்கள் கொட்டி கிடக்குது. ஆனா நம்ம கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரோட உதவியோட நீங்க வேதத்த படிக்கும்போது, இதெல்லாம் அவர் உங்களுக்கு வெளிச்சத்துல கொண்டு வருவார். ஏசாயா 45:5 நானே கர்த்தர். இத சொல்றது யாரு? கர்த்தர். அவரே சொல்றார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னைத் தவிர தேவன் இல்லை. கர்த்தர் மாத்திரம் தான் தேவன்றாரு. சவுல் தமஸ்குவுக்கு போற வழியில, அங்க ஆண்டவர் காட்சி குடுக்குறாரு. அப்ப "நீர் யார் ஆண்டவரே?" அப்படின்னு சொல்லிட்டு சவுல் கேட்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர், "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே" அப்படின்னு அங்க படிச்சோமா நம்ம? இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம இத பார்த்தோம்னு நெனைக்கிறேன். அதற்கு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் சொன்னது யாரு? கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு? "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே" அப்படின்னு சொல்றாரு. இயேசு தான் கர்த்தர். இங்க என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? "நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னைத் தவிர தேவன் இல்லை." நான் தான் கர்த்தர். என்ன தவிர வேற தேவன் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா நாம தான் திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்? "இல்லை ஆண்டவரே, நீர் மூவராய் இருக்கிறீர்ன்னு" சொல்லிட்டு அவருக்கே நம்ம புதுசா அவர பத்தியே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, உபாகமம் 32, 39ல நானே அவர். என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. எல்லா செயலையும் செய்யறது நான் தான்றத பகிரங்கமா இங்க ஆண்டவர் சொல்றார். வேற ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்றார். நல்லா பாருங்க. இந்த நானே அவர். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நானே அவர். இது எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. நானே அவர். என்னோட வேற தேவன் இல்லை. நம்ம என்ன சொல்லிடுறோம்? இயேசு கிறிஸ்து பிதாவோட வலது பரிசத்துல போய் உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். அங்க என்னமோ தனியா ஒரு சீட் இருக்கிறதா நம்ம நினைச்சு நமக்கு உபதேசம் பண்றவங்க அப்படி சொல்றாங்க. வலது பாரிசம்னா என்னது? வலது பாரிசம்னா என்னது? தேவனுடைய பவர்ல போய் உட்கார்றது. இங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப தேவனா அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. அதுக்காக அவர் இன்னொரு ஆளு, இன்னொரு சீட்ல அவர் உட்கார்ந்திருக்காரு. வெளிப்படுத்தல படிக்கும்போது பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு. தேவன் உட்கார்றதுக்கு ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு சிங்காசனம் இருந்துச்சுன்னா அதுல தேவன் உட்கார்ந்தாரு, பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருந்தாருன்னா, குமாரனாகிய தேவன் வலது பாரிசத்துல உட்கார்ந்திருந்தாருன்னா வேற எங்க போய் உட்கார்ந்திருப்பாரு? வலது பாரிசம்ன்றது வல்லமைய குறிக்குது. பவர குறிக்குது. அவர் தேவனுடைய பவர்ல போய் உட்கார்ந்துட்டார். தேவனா போய் உட்கார்ந்துட்டார். ஸ்தேவான் கல்லெறியப்படும்போது ஸ்தேவான் என்ன பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவ தேவனா அங்க பார்க்கிறார். அத அறிக்கை பண்ணியிருப்பாரு. அந்த இடத்த தேடி எடுத்து படிச்சு பாருங்க. அது எங்க இருக்குன்னு நான் சொல்லிருவேன் ஈஸியா. ஆனா இந்த ஒரு வீடியோக்காவது நீங்க அத தேடுங்க. தேடி அத எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு அது புரியும். அந்த இடத்துல அவர் எப்படி அத ஃபீல் பண்ணியிருப்பாரு? காட் அவர்தான் அப்படின்றத எப்படி அங்க அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருப்பாரு, பகிரங்கமா சொல்லியிருப்பாரு அப்படின்றத உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க. திரும்ப அத படிச்சு காட்டுறேன். நானே அவர். என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? தான் மட்டும்தான் தேவன்றத ஆண்டவரும் எப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒருவரே தேவன்றத பாருங்க. ஏசாயா 43 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து, அந்த நானே அவர்ன்றத நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னா, இங்க பாருங்க. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர். என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. நான் தான் ரட்சகர். இங்க எப்படி ஒரு பகிரங்கமா சொல்றேன்? நான் இல்லாம உனக்கு வேற ரட்சகர் கிடையாது. அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. நானே கர்த்தர். என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. 12வது வசனம் பாருங்க. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை விட எப்படி நான் தான் உங்களை ரட்சிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறேன்றத அவ்வளவு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு கட்டுக்குள்ள நம்ம இருந்திருக்கோம். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தா மாத்திரம்தான் உங்களால அதை நம்ப முடியும். இதுல இருந்து ஒரு விடுதலையாக முடியும். இல்லைன்னா கண் இருந்து காணாம, காதிருந்து கேட்காம, இருதயத்துல உணராத அந்த ஒரு ஸ்டேட்ல தான் நம்மளால இருக்க முடியும்.
ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பாருங்க. உண்மையான ஒரு வைராக்கியத்தோட அவரை தேடுங்க. அப்பதான் அவரை கண்டடைய முடியும். இந்த நானே அவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது எங்க இங்க புதிய ஏற்பாட்டுல வந்திருக்குன்னு பாருங்க. யோவான் 8:24ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்குச் சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். எவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு பாருங்க. இதை நான் எல்லா வீடியோலையும் நான் இதை சொல்றேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மீட்பு கிடையாது. வந்தது தேவன்றதை நீங்க உணரலைன்னா உங்களுக்கு மீட்பு கிடையாது. தேவனோட குமாரன் தனியா ஒருத்தர், அவரோட பிள்ளை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மீட்பு கிடையாது. தேவனே உங்களுக்காக மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த வீடியோட தலைப்பண்ணது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வசனம் போய் சொல்லுமா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த குழந்தை பிறக்கும், இந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னார். இம்மானுவேல்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தேவன் நம்மோடு, தேவன் நம்ம கூட இருக்காரு. வந்தது தேவன்றத அங்க அங்க பகிரங்கமா அங்க இருக்கு. எப்படி நம்ம கண்கள் கட்டப்பட்ட ஒரு கண்களா இருந்திருக்கு. தயவு செய்து ஆண்டவரோட துணையோட இந்த வேதத்தை படிங்க. ஆண்டவரோட பிள்ளைங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களுக்கு போதிச்சாருன்னா இதோட அதிகமா உங்களுக்கு சொல்லி தருவார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஆரம்பத்துல எனக்கு ஆண்டவர் சொன்ன விஷயங்களை மாத்திரம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னும் இப்ப ரீசெண்டா சொன்னதெல்லாம் ரொம்ப அதிகமான விஷயங்கள், ரொம்ப டெப்தான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. நான் அதைத்தான் விரும்புறேன். எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா என்னன்னா, ஆண்டவருடைய ஆடுகள் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். அவ்வளவுதான். அதுக்கான ஒரு சத்தம். அவ்வளவுதான் என்னுடைய சத்தம். எல்லாத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி மீடியேட்டர் வேலை பார்க்கறது என்னுடைய வேலை கிடையாது. நீங்க என்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க திரும்புறீங்களோ, அவருடைய ஆவி என்னைக்கு உங்களுக்குள்ள போய் நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமா நீங்க வர்றீங்களோ, அன்னைக்கு நீங்க இதே வேலையை செய்வீங்க. ஆண்டவருக்காக அவருடைய மகிமையை பேசுவீங்க. அவரை பத்தி எல்லாருக்கும் நீங்க சொல்லுவீங்க. அவர் மாத்திரம்தான் தேவன்றது. இது சொல்றது நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. என்னுடைய கடமையை நிறைவேற்றுறேன். நீங்க இதில் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட நீங்க அவருடைய ப்ரெசன்ஸ்ல நீங்க அந்த வேதத்தை கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது அவர் தான். அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டு நாளைக்கு இது போல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்க ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. புரியுதுங்களா? ஆண்டவர் பரமேறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே, நாமங்களிலே சொல்லல, நாமத்திலே சிங்குலர்ல தான் சொல்லியிருக்காரு. அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒருத்தர் தான்றது. ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? ஏன்னா இது மறைப்பொருள். இது எல்லாருக்குமானது கிடையாது. ஆண்டவர் உபதேசம் பண்ணும்போது மக்கள் இருக்கிற நேரத்துல சொல்லும்போது அப்படியே ஓமைகளா சொல்றாரு. ஆனா அவருடைய சீஷர்கள் பக்கத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது அதோட விளக்கத்தை சொல்றாரு. அப்ப சீஷர்கள் கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே மக்களுக்கு நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அருளப்படல, உங்களுக்கு அருளப்பட்டது. இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இது உங்களுக்கு அருளப்பட்டது. இந்த ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டது. இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு உங்க தேடுதலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளுங்க. அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாமே. இந்த வாழ்க்கையோட நோக்கமே அவர் தான். நித்திய ஜீவனை அடைகிறது தான் நம்மளுடைய நோக்கம். நித்திய ஜீவன்னா என்ன? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாங்க நித்திய ஜீவன். அவரை நீங்க பெறணும். உங்க இருதயத்துல அவரை பெறணும். இந்த நானே அவர்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் தான் வந்தது, தேவன் தான் அப்படின்றத நீங்க உணர்ந்தா மாத்திரம்தான், ஒரே ஒரு தேவன் தான் அப்படின்னு உணர்ந்தா மாத்திரம்தான் உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை, மீட்பு உண்டு. அடுத்து பாருங்க, தீத்து 3:4 நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும். இரட்சகர் நம்ம யார சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துவ சொல்லுவோம். அவர் தான் தேவன். அது நமக்கு தெரியுது. ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? இவர் வேற, அவர் வேற. பிதாதான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அப்படின்னு நமக்கு இந்த தீர்த்துவம் போதிக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது அவர் தான் எல்லாம் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வசன ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஒரு வசனத்தை நீங்க எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யார் உங்க முன்னாடி என்ன சொன்னாலும் இந்த வசனத்துக்கு விளக்கத்தை கேளுங்க. அவங்கள்ட்ட
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை சொல்லி இந்த திருத்துவம் பேசுறவங்ககிட்ட கேளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். இந்த அவர்ன்றது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அவர் நாமம் யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவோட நாமம். அந்த பாலகனா பிறந்த அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு தேவன் தானங்க. நித்திய பிதா. நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? சமாதான பிரபு. இந்த வசனத்தை சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேளுங்க. உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க கிட்ட கேளுங்க. இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. வல்லமையுள்ள தேவன் அவரை சொல்லியிருக்கே. எத்தனை தேவன் நமக்கு உண்டு? நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர், ஆலோசனை கர்த்தா. அவர்தான் என்னது? ஆலோசனை கர்த்தா. இத சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. வந்தது தேவன் தான். தேவன் தான் மாம்சத்துல வந்தார். இவ்வளவு பெரிய ரகசியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க கண்டிப்பா தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வச்சு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்துல படிங்க. உங்க அப்பாவை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடுங்க. ஒரு வைராக்கியத்தோட தேடுங்க. அவரை பத்தி எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு. என் பிள்ளை என்னை தடவியா தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. தேவனை உண்மையா நான் தேடுவேன். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஆனா இனியாவது தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. தேவனை எப்படி தேடுறதுன்றத சொல்லித்தாங்க. வசனத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லித்தாங்க. தேவன் ஒருத்தர் தான் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைங்க. இன்னும் உங்க உறவினர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பா நீங்க சொல்லணும். இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லணும். உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா இந்த வீடியோவையாவது நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க ஃபார்வர்ட் பண்றது மூலமா தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்கும் அதுல பங்களிப்பு இருக்கும். தேவனை உண்மையா தேடுங்க. தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. நம்மளை ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே வேலை என்ன தெரியுமா? அவரை நம்பணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவரை தேடணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரால் இல்லாம நம்மளால கனி கொடுக்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் தேவனை வைராக்கியத்தோடு தேடுங்க. நன்றி.